இன்னைக்கு பார்க்க போற கதை பழமையான அரேபிய நாட்டில் வாழ்ந்த காதல் கதைதான். முன்னொரு காலத்தில் அரேபிய நாட்டில் கைஸ் இப்ன் அல் முலவ் என்ற இளைஞன் இருந்தான். அவன் புலமைசாலி, அழகானவன், கவிதைகளில் வல்லவன். சிறு வயதிலிருந்தே அவன் மனம் கருணை, நட்பு, கவிதை இவற்றிலே மூழ்கியிருந்தது. அதே ஊரில் லைலா அல் ஆமிரியா என்ற அழகான பெண் இருந்தாள். அவள் பாசமானவள், அறிவாளி, அனைவராலும் நேசிக்கப்படுபவள். கைஸ் மற்றும் லைலா பள்ளியில் முதன்முதலாக சந்தித்தார்கள். கண்கள் சந்தித்த அந்த கணத்திலிருந்து இருவருக்கும் காதல் விதை முளைத்தது. பாடம் படிக்கும் போது சேர்ந்து அமர்ந்து பேசிக்கொள்வார்கள். கைஸ் அவளுக்காக சிறு கவிதைகளை கூறுவான். லைலா சிரித்தபடி கேட்பாள். அந்த சிறிய நட்பு மெதுவாக ஆழ்ந்த காதலாக மாறியது. காலப்போக்கில் கைஸ் லைலாவிடம், லைலா, என் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் உன்னோடு தான் இணைந்திருக்கிறது என்று சொன்னான். லைலாவின் கண்களில் கண்ணீர் பளபளந்தது. அவள் மெதுவாக, நான் கூட உன்னை தவிர வேறு யாரையும் எண்ண முடியாது என்று சொன்னாள். அந்த நாளிலிருந்து அவர்கள் இருவரின் ஆன்மாக்களும் பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது. ஆனால் காதல் கதைகள் எளிதில் நிறைவேறுமா? லைலாவின் பெற்றோர் கைஸை பற்றி அறிந்ததும் கடுமையாக எதிர்த்தனர். நம்முடைய குல மரபுக்கு அவர் தகுதியற்றவர். இவரோடு உன்னை கல்யாணம் செய்ய முடியாது என்று அவர்கள் கூறினார்கள். கைஸின் குடும்பமும் அச்சத்தால் அமைதியாக இருந்தது. கைஸ் லைலாவை காண முடியாமல் தவித்தான். அவளின்றி வாழ முடியவில்லை. லைலாவை காண முடியாத வருத்தத்தில் அவன் சாப்பிடாமல் தூங்காமல் பாலைவனங்களில் அலைந்தான். காதலால் உள்மனமே துன்பத்தில் மூழ்கியதால் மக்கள் அவனை மஜ்னூன் என்று அழைத்தனர். மஜ்னூன் என்றால் பைத்தியக்காரன் என்று அர்த்தம். ஆனால் அவனுக்கு அந்த பெயர் பெருமைதான். ஏனெனில் அவன் பைத்தியம், காதலுக்காக. மஜ்னூன் பாலைவனங்களில் வாழ்ந்தாலும் தினமும் லைலாவைப் பற்றிய கவிதைகளை பாடுவான். ஒவ்வொரு மரம், ஒவ்வொரு கல், ஒவ்வொரு மணல் கூட அவன் காதலை கேட்கத் தொடங்கின. மிருகங்களும் அவனது பாசத்தை உணர்ந்து அவனோடு நட்பாக இருந்தன. அவன் பாடிய கவிதைகள் நாடு முழுவதும் பரவின. இவன் காதலால் வாழ்கிறான் என்று மக்கள் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. லைலாவின் பெற்றோர் அவளை வேறு ஒருவனுடன் திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் அந்த மனுஷன் அவளை ஒருபோதும் உண்மையாக நேசிக்கவில்லை. லைலா தனது வாழ்நாளெல்லாம் மஜ்னூனையே நினைத்து வாழ்ந்தாள். ஆண்டுகள் கடந்தன. லைலா நோய்வாய்ப்பட்டாள். மஜ்னூனை ஒருபோதும் காண முடியாமல் வாடிய அவள் இறுதியாக உயிர் பிரிந்தாள். அந்த செய்தி மஜ்னூனிடம் சென்றதும் அவன் உடனே அவள் கல்லறைக்கு சென்றான். அங்கே அவன் அழுது விழுந்து, லைலா, உன்னை தவிர எனக்கு உயிரே இல்லை என்று கூவினான். அவன் அவளது கல்லறையிலேயே படுத்து சில நாட்களில் உயிர் பிரிந்தான். லைலா, மஜ்னூன் காதல் நிறைவேறவில்லை. ஆனால் அவர்கள் ஆன்மாக்கள் ஒன்றாயின.